வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க வர வீடியோ சூப்பர் குவாலிட்டி வரக்கூடிய ஒரு ப்ளூடூத் மாடுல் பார்க்குறோம். ஜி-ஸ்டார் கம்பெனி இது 092 அப்படிங்கிற மாடல் 092 இருக்குது, 093, 094 அடுத்த மாடல் ரெடி ஆகிட்டுருக்கு, அதுவும் வந்துடும். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த 092 கிட்டு ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். 093 அந்த கிட்டை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போது லேட்டஸ்ட்டாக வந்திருக்குது அந்த 094 கிட்டு. ஓகேவா? இந்த 094 கிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 092, 093 ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தால் நாம் கஸ்டமருக்கு ஒரு நல்ல அருமையாக எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல அவுட்புட் வரக்கூடிய ஒரு குவாலிட்டியான ஆடியோ, டிஜிட்டல் ஆடியோ கொடுக்க முடியும். நீங்கள் எந்த ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணாலும் முதல்ல சிக்னல் இன்புட் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எதுலேருந்து சிக்னலை கொடுக்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எஃப்எம் சிக்னலை ஆம்பிளிஃபை பண்ணுமா, இல்லை ப்ளூடூத் சிக்னலை ஆம்பிளிஃபை பண்ணணுமா, இல்லை ஆக்சிலரி இன்புட் ஆம்பிளிஃபை பண்ணணுமா, இப்படியெல்லாம் இருக்குது. அந்த செலக்டர்லாம் இருக்குது இல்லையா? அப்போது இதில் நல்ல குவாலிட்டியான அவுட்புட் அப்படின்னா முதல்ல இந்த சிக்னல் உற்பத்தி ஆகிறதா ரொம்ப முக்கியம். ப்ரீ ஆம்பிளிஃபையர்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த மாடுல் பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் கஸ்டமருக்கு ஒரு ப்ராப்பரான ஆம்பிளிஃபையரை நாம் அசம்பிள் பண்ணி கொடுக்க முடியும். ஓகே, மார்க்கெட்டில் 100 ரூபாய்க்கு இருக்குது ப்ளூடூத் கிட்டு இருக்குது. இப்போது 1650 ரூபா வரைக்கும் வந்திருக்கு. ஓகேவா? இந்த கிட்டு பாருங்களேன், இந்த கிட்டில் ஒரு ஃபைன் ரிமோட். இப்போ லேட்டஸ்ட்டு கிட்டு நம்ம பார்த்துருக்குது 094 கிட்டு. இது மாடுல்லாம் இருக்குது, 2 மாடுல் இருக்குது, டீட்டெயில்ஸ் இருக்குது. இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு 092, 93 பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றேன். ஏன்னா நியூ கமர்ஸ் யாரோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. எல்லோரும் எதிர்பார்க்குறது நல்ல குவாலிட்டியான ஒரு ப்ளூடூத் மாடல் கிடைக்குமா அப்படிங்கிறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடல் இருக்குது, இது 073. இது எங்கிட்ட இருக்குது. இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். வித்தவுட் அனௌன்ஸ்மெண்ட்டு, பிக் டிஸ்பிளே, ஒயிட் டிஸ்பிளே, பிக் சைஸ் ரிமோட்டு, நல்ல குவாலிட்டியான ரிமோட் இருக்குது. இதில் இருக்க ஐசியும் பிக் ஐசி எஃப்எம்க்கு இருக்குது. ஸோ எஃப்எம் கனெக்டிவிட்டி குவாலிட்டி எல்லாம் சூப்பராக இருக்கும். அப்படின்னா இந்த மாடல் தேவை. 100 ரூபாய்க்கு ஒரு மாடலை போட்டுட்டு எஃபெக்ட் வருமா அப்படின்னா வராது. ஓகேங்களா? சரி, அடுத்தபடி என்ன பார்க்கலன்னா இந்த 062 இது ஒரு மாடல். ரெட்டு டிஸ்பிளே ரெட் கலரில் வேணும் அப்படின்னு சில பேர் விரும்புவாங்க. அவங்களுக்குன்னே இந்த மாடல் இருக்குது. இதில் ஒரு என்கோடர் இருக்குது. என்கோடர் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணலாம், அதில் கண்ட்ரோல் பண்ணலாம். 2 இருக்கும், செலெக்ஷன் ப்ளஸ் கண்ட்ரோல். ஒரு வால்யூம் செலக்ட் பண்ணுறோம், வால்யூமை கூட்டலாம் குறைக்கலாம். அதேமாதிரி மைக்கோட வால்யூம் கூட்டலாம் குறைக்கலாம். இதெல்லாம் இந்த கிட்டில் உங்களுக்கு இருக்குது. இந்த போர்டு இருக்குது. தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி புக் பண்ணால் உங்களுக்கே தெரியும், நாளைக்கு உங்களுக்கு வந்துடும். ஓகே, மாடல் BT062R. இன்னொரு மாடல் இருக்குது பாருங்கள், 072. இந்த ஒரு மாடல் இருக்குது. இதுவும் குவாலிட்டி அருமையாக இருக்கும். என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால் இதனுடைய டிஸ்பிளே ஒரு அக்ரிலிக் பேனலில் இருக்கும், பிக் சைஸ் பேனல் இருக்கும், ஒயிட் டிஸ்பிளே, பிக்கர் டிஸ்பிளே. முதல்ல காமிச்ச மாடலில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே இதுலேயும் இருக்கும். இதில் வித் என்கோடர் இருக்கும், வித் மைக் இருக்கும், கரோக்கே சிஸ்டம், எவ்ரிதிங் தேர். ஸோ இது நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இன்னும் நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட ஜி-ஸ்டாரில் இருக்கக்கூடிய ஒரு 15-16 மாடல் எங்கிட்ட இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் போக இந்த மாதிரி 092 இந்த கிட்டு, 092 இந்த கிட்டு, இந்த கிட்டில் எல்லாமே இருக்குது கம்ப்ளீட்டாக. இது ஒரு 2.1 கிட்டு. முதல்ல 2.1 கிட்டு இருக்குது. எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இந்த கிட்டில் ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே பேனல் இருக்கும். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த கவர் ஓப்பன் பண்ணிடலாம். மேலே ஓப்பன் இந்த மாதிரி வரும், லைக் திஸ். இது ஒரு ஸ்டிக்கர் மேலே இருக்கும், அக்ரிலிக் பேனல் மேலே இந்த மாதிரி இருக்கும். ஸோ பிரித்து எடுத்துடலாம், லைக் திஸ். இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த யூனிட். ஓகே, இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா மோடு, இந்த இடத்துல ஃபார்வேர்டு, ரிவர்ஸு, நெக்ஸ்ட்டு, இந்த ப்ளே பட்டன் இருக்குது. இந்த இடத்துல யூஎஸ்பி போர்ட்டுக்கு உண்டான சாக்கெட் இருக்குது.
இந்த இடத்துல ஐஆர் சென்சார், நல்ல குவாலிட்டியான ஐஆர் சென்சார் இருக்குது. ஓகே, பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போர்டு இருக்குது. இப்போ இந்த மாதிரி போர்டு இருக்குன்னா இதில் கனெக்ஷன்லாம் தெரியணும், தெரிஞ்சால் தான் நீங்கள் கனெக்ஷன் கொடுக்க முடியும். ஓகே, லாஸ்ட் கிளாஸில் ஒரு முக்கியமான வீடியோ, ஒரு லோ பட்ஜெட்டில் 2.1 அசம்பிள் பண்ணுறதுக்கு உண்டான பிளாக் டயக்ராம் கொடுத்துருக்கேன். இந்த பிளாக் டயக்ராம் இருந்தால் யார் வேணால் அசம்பிள் பண்ணலாம், யார் வேணால் சர்வீஸ் பண்ணலாம். லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். லைக் திஸ், இதுதான் இந்த போர்டு. இந்த போர்டுடைய ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா லைக் திஸ், இந்த மாதிரி இருக்குது. இதில் பவர் ஆன் சுவிட்ச் வித் இண்டிகேட்டர், பிக் சைஸ் நாபு, தென் சப்புக்கு ஒரு கண்ட்ரோல், பேஸ் டிபிள், நல்ல ஜிஸ்டார் கம்பெனியினுடைய ஒரு டிஸ்பிளே, ஒயிட் டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஒரு மாடல். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் சப்ளை 24 வோல்ட் பவர் சப்ளை இருக்குது. வேறு என்ன இருக்குது இதில் உங்களுக்கு? இதில் வந்து ஒரு 60 வாட்ஸ் பவரில் ஒரு கிளாஸ் டி போர்டு, 100 வாட்ஸ் உள்ள ஒரு கிளாஸ் டி போர்டு, டோட்டலாக 220 வாட்ஸு, ஒரு பிடி போர்டு, ஒரு சப் ப்ரீ கண்ட்ரோல் ஒரு போர்டு, 2 பக் கன்வெர்ட்டர் எல்லாம் இருக்குது. நீட்டாக பக்காவாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட்டு தான், அவரே அசம்பிள் பண்ணுறாரு இல்லையா, நீங்களும் அசம்பிள் பண்ணலாம். நீங்களும் இதே மாதிரி ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். முடியும், வாய்ப்பு இருந்தால் ஆன்லைன் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணிக்கங்க. எங்களுடைய ஆன்லைன் ட்ரைனிங்கில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ் இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ். டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் இருக்கும். எல்லாமே 30 நாள் ஆன்லைனில் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய ஒர்க்கை பார்த்துக்கிட்டே இந்த தொழிலை மெல்ல கற்றுக்கலாம். ஏன்னா ஓன் டைம் நீங்கள் எடுத்துக்கலாம். டெய்லி ஒரு 1 hour நீங்கள் அலாட் பண்ணிங்கன்னா போதும். ஃபியூச்சரில் நீங்களும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியரை வர முடியும். நீங்களும் உங்கள் வீட்டுக்கு தேவையான ஹோம் தேட்டர், மானோ, ஸ்டீரியோ, 2.1, 5.1, 7.1, ஒரு சவுண்டு பார் எல்லாமே நீங்களே அசம்பிள் பண்ணலாம். நீங்கள் சர்வீஸும் பண்ணலாம், ரெண்டுமே செய்யணும். ஓகேவா? என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை, எல்லா விதமான ஆம்பிளிஃபையருக்கு தேவையான போர்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். பர்டிகுலராக கிளாஸ் டி போர்டு எல்லா போர்டும் கிடைக்கும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எஸ்எம்பிஎஸ் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? தொடர்ந்து வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இப்போ பார்த்துட்ருக்கீங்களா 092 இந்த கிட்டில் வரக்கூடிய இதார் போர்டு. இப்படி தான் போர்டு வரும். நான் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ண முடிஞ்சால் இதில் என்லார்ஜ் பண்ணுறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. லைட் இந்த மாதிரி இருக்கும் போர்டு. இதில் பாருங்கள், இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னாவே நல்ல ஃபைன் டிஸ்பிளே. லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தா கூட நல்ல ஒரு பியூட்டிஃபுல் டிஸ்பிளே, அப்படியே இம்போர்ட்டட் டிஸ்பிளே. இந்த போர்டு அப்படியே ப்ரோக்கன் பண்ணிடலாம், டிட்டாச் பண்ணிடலாம். இந்த கண்ட்ரோல் வித் என்கோடர் அதுவும் டிட்டாச் பண்ணிடலாம். ஸோ இதுதான் இருக்குது. இதில் சுவிட்ச் இருக்குது. இந்த சுவிட்சில் வந்து மேலே ஒரு நாப் இருக்குது, ஃபைன் நாப் பாருங்கள். இதுதான் போர்டு, இது பேக் சைடு, முன்னாடி ஃப்ரண்டில் நாப் இருக்குது. இதனுடைய விலை வந்து 950 rupees, 950 ரூபா வரும். நல்ல குவாலிட்டி இருக்கும். இந்த பேனல் வேணும்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கட்டி பேனல் வாங்கிக்கலாம். இல்லை பேனல் வேண்டாம், எனக்கு இப்படியே போதும், நான் பாட்டு கேட்கணும், நானே அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா ஒரு அக்ரிலிக் ஷீட்டில் நீங்களே மேக் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட் பேனல் 2.1 நான் ஒன்ஸ் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுதான் அந்த போர்டு. ஏற்கனவே நான் உங்களுக்கு இது ஐடியா இருந்துச்சுன்னா யார் வேணால் அசம்பிள் பண்ணலான்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். முதல்ல ஒரு போர்டு வந்துச்சுன்னா அந்த போர்டில் இருக்கக்கூடிய அந்த ரூட்டிங்ஸ்லாம், ஒயரிங்லாம் கிளியராக தெரியணும். அது தெரிஞ்சால் தான் நீங்கள் அசம்பிள் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. இதுதான் அந்த போர்டு. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இதில் என்கோடர் எங்கே கொடுக்கணும், கனெக்டர். ஏன்னா இதில் வந்து சால்டர் பண்ணுற வேலையே கிடையாது. அதனால தான் சொன்னேன் ப்ளக் இன் ப்ளே, யார் வேணால் அசம்பிள் பண்ணலாம். என்கோடர் இன்சர்ட் பண்ணிடலாம். ஒயர் கார்டு எல்லாமே வந்துடுறதில்ல. யூஎஸ்பி நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு விருப்பமான சாங்லாம் பதிவு பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த சாங் 24 பிட் எல்லாமே ஒர்க் பண்ணும். தட் மீன்ஸ் வேவ், ஃப்ளாக், ஃபைல் எல்லாமே ஒர்க் பண்ணும். இதில் பக்காவாக இருக்கும். சாங் குவாலிட்டி அருமையாக இருக்கும். இது மைக் இன்புட், 2 மைக் இதில் வரும் உங்களுக்கு. 2 மைக் இருக்கிறனால 2 மைக்குமே அட் அ டைமில் ட்ரைவ் பண்ண முடியும்.
எஃப்எம் ஆண்டனா ரொம்ப முக்கியம். சில ஸ்டூடெண்ட் எங்கே எஃப்எம் ஆண்டனா வயரிங் தெரியல அப்படின்ட்டு இருந்தாங்க. ஓகேவா, இதுதான் எஃப்எம் ஆண்டனா. இந்த இடத்துல ஒரு கனெக்டர் இருக்குது, இந்த இடத்துல ஒரு கனெக்டர் இருக்குது, எல்லாமே இன்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு 5 வோல்ட் பவர் சப்ளை கொடுக்கணும் இந்த போர்டு ஒர்க் பண்ணுறதுக்கு. இது கொஞ்சம் ஆம்பியர் அதிகமாக எடுக்கும். அதனால் 7805 ரெகுலேட்டர் ஐசியை யூஸ் பண்ண வேண்டாம். ஒரு பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுங்கள். பக் கன்வெர்ட்டர் மூலிமா என்ன பண்ணலாம், நம்ம கொடுக்குற வோல்ட் இந்த போர்டுக்கு 5 வோல்ட். நீங்கள் பவர் ஆம்பிளிஃபையருக்கு எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு தெரியாது. கஸ்டமர் எப்படி கேட்குறாங்க, எந்த போர்டு பவர் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணணும் அதை பொறுத்து. ஒருவேளை 12 வோல்ட்டாக இருக்கலாம், 24 வோல்ட்டாக இருக்கலாம். அந்த மாதிரி வோல்ட் வரும்போது தகுந்த மாதிரி எஸ்எம்எஸ் பவர் சப்ளை அவைலபிள் இருக்குது. அதுலேருந்து பக் கன்வெர்ட்டரில் 5 வோல்ட் பண்ணி கொடுக்கணும். இது ஆக்சிலரி இன்புட், 2 ஆக்சிலரி இன்புட் இருக்குது. மேனுவலாகவும் செலக்ட் பண்ணிக்கலாம், ரிமோட்லேயும் செலக்ட் பண்ணிக்கலாம். சிக்னல் அவுட், சப்புக்கு தனியாக அவுட்புட் இருக்கும். தென் உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டு தனியாக அவுட்புட் இருக்கும். இன்னொரு சர்க்கியூட் கூட உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். பாருங்களேன், இப்போ எப்படி இருக்குது, சப்பு அவுட்புட் ஃபஸ்ட்டு 2 டெர்மினல், அப்புறமேலே லெஃப்ட்டு ரைட்டு, ஆக்சிலரி இன்புட் 1 2, பாசிட்டிவ் சப்ளை, கிரவுண்டு. இது ப்ளூடூத் ஆண்டனா. ஓகே, இது வந்து என்கோடர் சாக்கெட்டு, யூஎஸ்பி சாக்கெட்டு, மைக் 1 மைக் 2 சாக்கெட். இதெல்லாம் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட அவங்க சர்வீஸ் பண்ணணும், இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும், அசம்பிள் பண்ணணும், சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த சேனலுடைய நோக்கம். இந்த மாதிரி டேட்டா இருந்தால் தான் யார் வேணால் சர்வீஸ் பண்ண முடியும். ஓகேவா, அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ டீட்டெயில்ஸ் மறுபடியும் 1 செகண்ட் கொடுத்துருக்கோம். இதான் இதில் வரக்கூடிய ரிமோட்டு, மைக் சாக்கெட்டு, யூஎஸ்பி, என்கோடர், சப் அவுட்டு, லெஃப்ட் ரைட் அவுட்புட்டு, ஆக்சிலரி 1 ஆக்சிலரி 2 பவர் சப்ளை, பிடி ஆண்டனா, மைக் கனெக்டர், என்கோடரோட கனெக்டர், இது எல்லாமே இதில் இருக்குது. சரி, இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இதுக்கப்புறம் வந்தது தான் இது. இப்போ லேட்டஸ்ட் G ஸ்டார் வந்திருக்குது. என்ன இருக்குன்னா, ஆப்டிக்கல் இன்புட் கொடுத்து நாம் அவுட்புட் எடுக்கணும். 2.1 எடுக்கலாம். அதுதான் 093 அப்படிங்கிறது. இப்போ இதில் நீங்கள் பார்த்துருக்கு 094. இந்த 94ல் என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி போர்டு வரும். இந்த போர்டு இதான் கன்வெர்ட்டர் போர்டு. இதில் HDMI கொடுக்கலாம், ஆப்டிக்கல் கொடுக்கலாம். ஆப்டிக்கல் செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்ச் இருக்குது. இதுலேருந்து அவுட்புட் லெஃப்ட் ரைட் அவுட்புட் எடுத்துக்கலாம். இதுக்கு வோல்ட் 5 வோல்ட் கொடுக்கணும். செப்பரேட்டாக ஒரு 5 வோல்ட் பக் கன்வெர்ட்டர்லேயே கொடுக்கணும். இது பாருங்களேன், டோட்டல் கிட் பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. இதுதான் டோட்டல் கிட்டு. ஓகே, ஒயர் கார்டு வந்துடும், என்கோடர். இதுதான் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இது லேட்டஸ்ட் வரப்போகுது 0. ஓகேவா, இதில் வந்து கோஆக்சியல், ஆப்டிக்கல், HDMI எல்லாம் வரும். HDMI மீன்ஸ் ARC ரிட்டர்ன் சேனல் வரணும். அதில் டைரெக்டாக HDMI கொடுக்கக்கூடாது. ஓகேவா, அது ஒன்லி ஃபார் வீடியோ. டிவியிலிருந்து ஆடியோ ரிட்டர்ன் சேனல் வரணும், ரிட்டர்ன் சேனல் இன்புட் கொடுக்கணும். சரி, இதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வரும். நான் ஜஸ்ட்டு முன்னாடியே உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுதான் வந்து கிட்டு. இதை பற்றி டீட்டெயில்ஸ் வரும். இப்போது 092 093 ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, 092ல் 2.1 வரும், 093ல் ஆப்டிக்கல் இன்புட் எக்ஸ்ட்ரா வரும். ஓகேவா, அது போர்டெல்லாம் அதில் இருக்கும். அது 1450 ரூபா வரும் 093 கிட்டு. ஓகேவா, தேவைப்படுறவங்க நீ வாட்ஸ்அப் பண்ணி கால் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நாம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.